டைப்ரைட்டிங் ரிசல்ட் பார்த்துட்டு ரீவல்யூஷனுக்கு காத்துட்டு இருக்க மாணவர்களுக்கான வீடியோ தான் இது. ரீவல்யூஷனுக்கான ஓப்பனிங் டேட் என்ன, க்ளோசிங் டேட் என்ன, ரீவல்யூஷன் அப்படிங்கும்போது என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கிறத அந்த வீடியோவில் பார்க்குறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. ஹாய் டைப்ரைட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ், டைப்ரைட்டிங் எக்ஸாம் ஆகஸ்ட் 2025க்கான தேர்வு முடிவு வெளிவந்தது. அந்த தேர்வு முடிவுக்கு அடுத்தால பார்த்திங்கன்னா ரீவேல்யூஷன் அப்ளிகேஷன் லிங்க், ரீவேல்யூஷனுக்கான அந்த அப்ளிகேஷன் லிங்க் எப்போ ஓப்பன் ஆகணும் மாணவர்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க. அந்த மாணவர்களுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கே தெரியும், நேற்று தான் நம்ம ஒரு ஷார்ட்ஸ் கொடுத்துருந்தோம். ரீவேல்யூஷன் ரிசல்ட்டுக்கான அந்த லிங்க் இந்த வீக்குள்ளே வரும் அப்படின்னு மாணவர்களுக்கு ஒரு தகவல் சொல்லியிருந்தோம். அதுபடி பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியான ரீவேல்யூஷனுக்கான அறிவிப்பு இங்கே வெளியே வந்துருந்துச்சு. இந்த அறிவிப்புக்கான இந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அதுக்கு ஓப்பனிங் டேட் என்னைக்கு, க்ளோசிங் டேட் என்னைக்கு, அதுதான் நம்ம முழுசாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாணவர்கள் இதுக்கு அடுத்தால் ரீவல்யூஷனுக்கு அப்ளை பண்ணுறது எப்படிங்கிறது அந்த வீடியோவும் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மாணவர்களுக்கு இந்த ரீவல்யூஷன் ரிசல்ட்டில் நீங்கள் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம். தலானன் யூடியூப் சேனல் டைப்ரைட்டிங் எக்ஸாம் 2025 ரீவேல்யூஷன் லிங்க், ரீவேல்யூஷன் அப்ளிகேஷன். நேற்று நம்மளுடைய டோட் போர்ட்லேருந்து ரீவல்யூஷனுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்திருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான அந்த தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். நம்ம முதல்ல பார்த்துங்க, அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய டோட் போர்டோடைய அந்த லிங்கில் போய் தான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி யார் இதில் பண்ணணும் அப்படின்னா, அரசு அங்கீகாரம் பெற்ற தட்டச்சு பயிலுன்னா, அதாவது ரெகக்னைஸ் ஸ்டடி சென்டர் இருப்பாங்கள்ல அவங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது ப்ரைவேட்டில் ஸ்டூடெண்ட் போட்டிருப்பாங்க தெரியுமா, அந்த ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க மட்டும் தான் இதை போட முடியும். இதுக்கு உங்களுக்கு தெரியும், இது முதல்ல ரீவேல்யூஷன் கிடையாது. கண்டிப்பாக இது ஸ்கேன்டு காப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய தேர்வுத்தாள் நகல். நம்ம எக்ஸாம் எழுதியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான அந்த நம்முடைய ஆன்சர் ஷீட், ஒரிஜினல் ஆன்சர் ஷீட்டை ஸ்கேன் பண்ணி நம்மளுக்கு தருவாங்க. உங்களுக்கு தெரியும், ரீவல்யூஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக இருக்கும். நாம் நம்மளுடைய பேப்பருக்கு ரீவல்யூஷன் போடணும்னு ஆசைப்பட்டால் முதல்ல டேரெக்டாக ரீவல்யூஷன் அப்ளை பண்ண முடியாது. முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய ரீவல்யூஷனுக்கு பார்த்திங்கன்னா பேப்பர் ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கேன்டு காப்பிக்கு முதல்ல அப்ளை பண்ணணும். அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தால தான் அதில் நம்ம பார்த்துட்டு நம்மளுடைய ஸ்கேன் காப்பியை நம்ம அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் டேட்டில் நமக்கு அந்த ஸ்கேன் காப்பியை நம்மளுடைய மெயிலுக்கு அனுப்பி வைப்பாங்க, அல்லது லிங்கில் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். இப்போ நம்மளுடைய ஆன்சர் ஷீட்டை பார்க்கும்போது நம்மளுடைய ஆன்சர் ஷீட்டில் உண்மையிலேயே ரீவல்யூஷன் பண்ணுறதுக்கு முகாந்திரம் இருக்குது, நம்ம ரீவல்யூஷன் பண்ணால் பாஸ் ஆகிரும், நம்ம சரியாக தான் அடிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா திரும்ப இதே மாதிரி ரீவேல்யூஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறது ரீவேல்யூஷன் இல்லை, நம்ம அப்ளை பண்ணுறது ஸ்கேன்டு காப்பி, நம்மளுடைய ஒரிஜினல் நம்மளுடைய ஆன்சர் ஷீட்டோடைய ஜெராக்ஸ் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, இந்த ஸ்கேன் காப்பி ஜெராக்ஸ் அப்ளை பண்ணவங்க மட்டும்தான் ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். அதனால் ரீவேல்யூஷனுக்கு யாராவது அப்ளை பண்ண நீங்கள் ஃபீல் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பேப்பர் காப்பிக்கு அப்ளை பண்ணவங்க மட்டும்தான் என்ன செய்ய முடியும், ரீவேல்யூஷன் அப்ளை பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான அந்த இணையதளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா tn.online.in அப்படிங்கிற லிங்கில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதுக்கான அந்த டேட் பாருங்கள், அவங்க பார்த்துட்டு இன்றைக்கி தான் இந்த அப்ளிகேஷனுக்கான டேட் ஓப்பன் ஆக போகுது. நீங்கள் பார்க்குறீங்க 11/11/2025 இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக போகுது. இந்த அப்ளிகேஷன் என்றைக்கு க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17/11/2025 17ஆம் தேதி இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகும். கரெக்டாக கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 7 நாள் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும். இன்றைக்கி ஓப்பன் ஆகுதுன்னா அநேகமாக கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு மேலே தான் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காலையிலே ஓப்பன் ஆகாது. ஸ்டாஃப்ஸ் இன்றைக்கி ஆஃபீஸுக்கு வந்துட்டு அவங்க எல்லா அந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி வந்தோன்னே அந்த லிங்கை ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 11 o'clock மேலே ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால் மாணவர்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூடுமான வரைக்கும் இன்றைக்கி மதியத்துக்கு மேலே அப்ளை பண்ணால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக அந்த அப்ளை பண்ணும்போது மாணவர்கள் நீங்கள் என்னென்ன கைட்லைனை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணோன்னா உங்களுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று வரும். அந்த அப்ளிகேஷன் நம்பர் நம்ம கண்டிப்பாக பத்திரமா வச்சுக்கணும். அந்த அப்ளிகேஷன் வரலன்னா நம்ம அப்ளை பண்ணலைன்னு அர்த்தம், சரியாக அப்ளை பண்ணலன்னு அர்த்தம். அடுத்த பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அப்ளை பண்ணும்போது நாம் இங்கிலீஷ் ஜூனியரா சீனியரா அந்த விஷயத்தை தெளிவாக குறிப்பிடுறாங்க. அதாவது பாடப்பிரிவுனா இங்கிலீஷு தமிழ், நிலை அப்படிங்கிறது ஜூனியர் சீனியர், இதை கரெக்டாக கொடுக்கணும். இதை தப்பாக கொடுத்தா கண்டிப்பாக அங்கே என்ன செய்ய மாட்டாங்க, அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்தது நீங்கள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 2-3 பாடத்தை சேர்த்து, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் ஜூனியரும் போட்டிருப்பாரு, தமிழ் ஜூனியரும் போட்டிருப்பாரு, ஒரே நேரத்தில் ஒரு 2 பாடத்துக்கும் அப்ளை பண்ண முடியும். இதுக்கான கட்டணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டோட் போர்ட்லேருந்து ஒரு பேப்பருக்கு 150 ரூபா கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு பேப்பர்னா 150 ரூபா. அது பார்த்தீங்கன்னா ஸ்பீடுக்கும் செகண்ட் பேப்பருக்கும் சேர்த்து, ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் சொல்லுவோம்ல, ஒரு ஸ்பீட் இருக்கும், லெட்டர் ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் சேர்த்து 150 ரூபா மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். அதுவும் கண்டிப்பாக இதில் மூலம் தான் பே பண்ணணும். நீங்கள் ஆன்லைன் மூலம் மட்டும்தான் நீங்கள் பே பண்ணணும். ஏற்கனவே நான் சொன்ன விஷயம் தான். நீங்கள் நம்ம பேப்பர் ஜெராக்ஸ் ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணவங்க மட்டும் தான் ரீவல்யூஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து தபாலில்
அப்ளிகேஷன் எடுத்து ஃபில் பண்ணி அனுப்புகிற அந்த முறைகள் இப்போ ஏற்றுக்கொள்ளப்படாது. கண்டிப்பாக ஆன்லைன் மட்டும்தான். அந்த ஆகஸ்ட் 2025 எக்ஸாம் டைப்ரைட்டிங் ரிசல்ட்டை பொறுத்தளவில் நம்மளுடைய ஒன்லி ஆன்லைன் தானே தவிர ஆஃப்லைன் கிடையாது. இந்த நவம்பர் கடைசிக்குள்ளே நம்மளுக்கு இது குறித்து ஒரு அப்டேட் கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் வந்து சரியாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணாமல் பணம் செலுத்தினாலோ அல்லது பணத்தை வேறு விதமாக செலுத்தியிருந்தாலோ எக்காரணம் கொண்டும் பணம் வந்து என்ன செய்யப்படாது, திருப்பி தரப்பட மாட்டாது. அடுத்து ரீவல்யூஷனுக்கான அந்த ஷெடியூலு, அந்த ரீவல்யூஷன் டேட் எப்போ வரும் அப்படிங்கிறத வந்து விரைவில் வந்து டிஎன் அந்த வெப்சைட்டில் வந்து கண்டிப்பாக நாங்கள் அப்டேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதை விட முக்கியமானு சொல்லியிருக்காங்க, கடைசி நாள் வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷனுக்காக வெயிட் பண்ணாதீங்க, உடனடியாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி உங்களுடைய அந்த தேர்வுக்கான அந்த ரீவல்யூஷனுக்கான அந்த ஸ்கேன்டு காப்பி ப்ராசஸை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதுக்கு அடுத்தால எப்படி அப்ளை பண்ணணும், எப்போ ரிசல்ட் வரும், இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்தால அப்டேட்டுக்காக தல்லானன் யூடியூப் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. இதே மாதிரி எஜுகேஷன் சேனலுக்காக மட்டும் நம்மளுடைய எந்த வணிக நோக்கம் இல்லாமல் செயல்படுகிற ஒரு பொதுநல சேவை உள்ள ஒரு சேனல் அப்படின்னா அது தல்லானன் யூடியூப் சேனல் தான். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தல்லானன் யூடியூப் சேனல் டைப்ரைட்டிங் எக்ஸாம் 2025.